தமிழ்நாட்டில் கோயில் பாதுகாப்பு பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2021 முதல் 2024 மார்ச் வரை 5000க்கும் மேற்பட்ட கோடி மதிப்பிருக்கும் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கோவில் நில அபகரிப்பு தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து எந்த மாதிரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். தமிழகத்துல கோவில்கள் பாதுகாப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து வருகிறது. இந்த நிலையில இந்த வழக்குல இந்து சமய அறநிலைத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 75 உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது குறித்து இந்து சமய அறநிலைத்துறை தரப்புல அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துல. அந்த அறிக்கையில உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி கோயில்களுடைய சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஒப்புதலை வழங்குவதற்காக தொல்லியல் துறை நிபுணர்கள், ஆகம நிபுணர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய மாநில அளவிலான நிபுணர் குழு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்குழுவினர் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு கோயில்களில் நேரடி ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு அறிக்கைகள் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கோவில்களில் உள்ள பிரதான சிலைகள் சேதம் நிதி விவகாரங்கள் தொடர்பாக தேவைப்படும் நேரங்களில் அரசின் அனுமதி பெற்று மத்திய கணக்கு தணிக்கை குழுவை கொண்டு தணிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கோவில்கள் சொத்து குறித்து அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கடந்த 2021 ஜூன் முதல் இதுவரை 351 கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளதாகவும் ஆய்வுக்காக அமைக்கப்பட்டுள்ள 4 பறக்கும் படைகளும் இதுவரை 179 கோவில்களில் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கோவில்களில் சீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவு துவக்கப்பட்டுள்ளதாகவும் கோவில்கள் பராமரிப்புக்கும் விழாக்களுக்கும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்காகவும் கோவில் நிதி பயன்படுத்தப்படுவதாகவும் உபரி நிதி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பயன்படுத்தப்படுவதாகவும் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 13,000 கோயில்கள்ல ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரசு மானியம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 2023-24 ஆண்டுகளில் கூடுதலாக 2000 கோயில்களுக்கு திட்டத்தின் கீழே சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது 17,000 கோயில்களில் ஒருகால பூஜை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கோயில்கள் சொத்துக்களை தணிக்கை செய்ய தனி இயக்குநர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் 17,962 கோவில்களில் நகைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதாகவும் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கோவில் நிலங்களை ஆக்கிரமித்த 17,450 பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில பட்டியலிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2021 மே மாதம் முதல் 2024 மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் 5,812 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6,324 ஏக்கர் நிலங்கள், 1,215 கிரவுண்ட் காலிமனை, 137 கிரவுண்ட் கோவில் குளங்கள், 186 கிரவுண்ட் பரப்பில் அமைந்துள்ள கட்டிடங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் கோவில்கள் சிலைகள் திருட்டு, சொத்துக்கள் பெயர் மாற்றம் செய்த விவரங்கள் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு 111 பேருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.